அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சானந்தனா. தேவகோட்டை செம்மன் மாணிக்க வாசம் நடுநிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். சார் பேர் வந்து சிவபுரான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் வந்து நம்ம வந்து சில திருப்புகள் எல்லாம் வந்து பாடும்போது வந்து நம்ம வந்து பொறுமையா சொல்லணும், நம்ம வார்த்தையில வந்து தெளிவு இருக்கணும், நம்ம சொல்லும் போது தெளிவா இருக்கணும், நம்ம பேரே வந்து தெரியல அப்படின்னா நம்ம வந்து நல்லா வந்து தெளிவா சொல்லலைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து அதை வந்து அடுத்து வந்து மாத்திக்குவேன். அதுக்கப்புறம் வந்து சார் சொன்னாங்க, நீங்க வந்து ஒரு பேச்சாளரா வரணும் அப்படின்னா வந்து முதல்ல நீங்க வந்து எந்திரிச்சு நிக்கணும், அதுக்கடுத்து நீங்க வந்து பயப்படாம செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்புகளை நீங்க வந்து பயன்படுத்தி வந்து அதை வச்சு நீங்க வந்து மேல வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து படிப்புல வெற்றி பெறணும் அப்படின்னா வந்து அதுக்கு முதல்ல நீங்க வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அம்மா அப்பாட்டு எல்லாம் போய் இந்த திருப்புகளை வந்து டிவியில போட்டு காமிக்க சொல்லி நம்ம வந்து அதை பார்த்து வந்து அதை பொறுமையா பார்த்து நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அம்மா அப்பா, அதுக்கப்புறம் டீச்சர், சார் இவங்கெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்து பயப்படுறோம் அப்படின்னா வந்து அதுக்கு பேர் வந்து பயம் இல்லை, அதுக்கு பேர் வந்து மரியாதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து கேள்வி கேட்கணும், நம்ம வந்து கேள்வி கேட்டாதான் வந்து வாழ்க்கையில முதல்ல வந்து ஜெயிக்க முடியும். நம்ம வந்து இப்போ டீச்சர் வந்து நேற்று வந்து நடத்துற பாடத்தை பத்தி பேசினாங்க அப்படின்னா நம்ம வந்து அதுல வந்து நம்ம எந்திரிச்சு வந்து நமக்கு வந்து நேற்று படிச்ச பாடத்துல வந்து நம்ம வந்து என்ன கொஸ்டின் கேட்கணுமோ அதை தைரியமா எந்திரிச்சு கேட்கணும். நம்ம வந்து அப்படி கேட்டோம் அப்படின்னா நம்மளை பார்த்து எல்லாரும் வந்து கை தட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கை தட்டினா வந்து நமக்கு வந்து சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து எல்லாரும் வந்து கை தட்டுறது பாட்டு நம்ம வந்து அப்படியே உட்கார்ந்துருக்க கூடாது. நானும் இந்த மாதிரி கை தட்டணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்ப ரோட்ல வந்து ஒரு காரு போகுது அப்படின்னா வந்து அதை பார்த்து நம்ம வந்து விட்டுறக்கூடாது. நானும் வந்து படிச்சு பெரிய ஆளாகி இந்த மாதிரி ஒரு கார் வாங்குவேன் அப்படிங்கிற வந்து ஒரு தைரியம், அதுக்கப்புறம் வந்து ஒரு தன்னம்பிக்கை வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்துதான் வந்து நான் வந்து இந்த மாதிரி பேசுற வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கேன். நான் வந்து அவங்கள மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நான் வந்து ஒரு பேச்சாளரா வரணும் அப்படின்னு தான் நினைச்சு வந்து மேல வந்தேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கணும். நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வந்து படிக்கிறோம், நம்ம வந்து மேல வரணும் அப்படின்னா வந்து யாரும் கஷ்டப்படாம இருக்க மாதிரி நம்ம வந்து வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் சொன்னதெல்லாமே எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிச்சு. சார் வந்து நிதானமா பொறுமையா வந்து நல்லா எடுத்து சொன்னாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப புரிஞ்சிச்சு. சார் சொன்ன மாதிரி நானும் வந்து நிதானமா நிறுத்தி பொறுமையா எல்லா இடத்துலயும் வந்து நின்று பேசுவேன். சார் சொன்ன மாதிரி நான் வந்து பயப்படாம கேள்வி கேட்பேன். சார் வந்ததுக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.